ஹலோ நண்பா, நம்ம சிவகார்த்திகேயன் அவரோட அமரன் பட ஈவெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கர் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் கோட் படத்தில் வந்து அந்த தளபதி வந்து உங்கள்கிட்ட துப்பாக்கி கொடுப்பாரு, அந்த சீனை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு அவரோட கூட நடித்தது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சிவகார்த்திகேயன் அவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி அந்த சீனுக்கு நான் வெங்கட் பிரபு சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் இந்த மாதிரி அந்த சான்ஸை ஏற்படுத்தி தந்தார் அப்படி ஒரு கேமியோ பண்ணுறதுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து ஆடியன்ஸ்லேருந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, அடுத்த தளபதி அடுத்த தளபதி அப்படின்னு வந்து கத்துவாங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் வந்து சூப்பராக ஒரு பதில் வந்து சொல்லியிருப்பார். கிடையவே கிடையாது, தளபதி அவர் வந்து எங்கேயோ இருக்கார், வேறு லெவல், அவர் தளபதி தான் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான், உலக நாயகன்னா ஒருத்தர் தான், தளபதினா அது ஒருத்தர் தான். ஸோ நம்ம வந்து அவங்கள மாதிரி ஆகணும்னு நான் நினச்சக்கூடாது. அவங்க பண்ண மாதிரி நம்ம படங்கள் பண்ணி அவங்கள மாதிரி ஹிட்டு வேணால் கொடுக்கலாமே தவிர அவங்களாவே ஆகணும்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சூப்பராக ஒரு ரிப்ளை வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அமரன் படத்தோட டேரக்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார். அவர் வந்து ஆல்ரெடி துப்பாக்கியில் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்வீட்லாம் கூட ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கும். உங்களுக்குலாம் தெரியும், அந்த இந்த டேட்டில் துப்பாக்கி வச்சுருக்கவனோட துப்பாக்கி டிக்கெட் வச்சுருக்கவன் தான் மாஸ் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருப்பார்ல. ஸோ டேரக்டர் ராஜ்குமார் தான் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு வந்து துப்பாக்கி படத்தோட டிக்கெட்ஸ் வந்து அப்போ வாங்கி தந்திருக்காரு. ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எனக்கு அப்போது டிக்கெட் வாங்கி தந்தார், நான் அப்போது விஜய் சாரோட படம் வந்து வெறித்தனமாக பார்த்தேன், இப்போ வந்து அவர் கூட கேமியோ ரோல் இந்த கோட் படத்தில் பண்ணது வந்து ரொம்பவே பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சூப்பராக வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவர் தளபதியை பற்றி அந்த பேசின விஷயம், தளபதினா ஒருத்தர் தான், தலைன்னு ஒருத்தர் தான், சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் தான் சொன்ன விஷயம், தளபதியோட படம் டிக்கெட்டு வாங்கினதுலேருந்து இப்போ தளபதி கூடவே நடிக்கிற போகிறேன், அந்த இது எனக்கு பெருமையானு சொல்ல விஷயம் எல்லாமே இப்போ வந்து ட்விட்டரில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சா அதான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ நண்பா.